நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறுல இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த மாஞ்சோலை எஸ்டேட். அதற்கடுத்து காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து, குதிரைவெட்டி என மொத்தமுள்ள 5 எஸ்டேட்டுகளிலுமே 500 குடும்பங்களை சேர்ந்த 2000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இந்த மாஞ்சோலை எஸ்டேட் எப்படி உருவாகுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு இருக்கு. 18ஆம் நூற்றாண்டுல திருவாதங்கூர் சமஸ்தானத்தை ஆண்டு வந்த மன்னர் மார்த்தாண்டவர்மாவுக்கும் அவரது உறவினர்களான 8 வீட்டு பிள்ளைமார்களுக்கும் இடையே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க நடந்த போரில் நெல்லை மாவட்டம் சிங்கம்பட்டி ஜமீனை சேர்ந்தவர்கள் மன்னருக்கு ஆதரவாக போருதவி செய்து அவரை வெற்றி பெற செய்தனர். அதற்கு நன்றி கடனாக மார்த்தாண்டவர்மன் தன்னுடைய ராஜ்யத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் 8500 ஏக்கர் சோலைக்காட்டை சிங்கம்பட்டி ஜமீனுக்கு கொடையாக அளித்தார். இந்த நிலத்தை 1929 மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த BBTC அதாவது பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்ற தனியார் நிறுவனத்துக்கு சிங்கம்பட்டி ஜமீன்தார் குத்தகையாக வழங்கினார். இந்த குத்தகை தேயிலை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் பயிரிடுவதற்காக 99 ஆண்டுகளுக்கு விடப்பட்டது. இந்த சோலைக்காட்டை திருத்திதான் மாஞ்சோலை எஸ்டேட் உருவாக்கப்பட்டது. சுதந்திரத்திற்கு பின் ஜமீன்தார் நில ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன்படி மாஞ்சோலை எஸ்டேட் அரசுடைமையாக்கப்பட்டு வனத்துறை வசம் வந்தது. மேலும் அந்த பகுதியை களக்காடு, முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் கீழ் கொண்டு வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அரசு அதை அறிவித்தது. இதற்கு BBTC நிறுவனம் ஆட்சேபம் தெரிவித்தது. பெருந்தொகை செலவு செய்து வனநிலத்தை திருத்தி மேம்படுத்தி இருப்பதாக நிறுவனம் தெரிவித்தது. இதனை அடுத்து சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு BBTC நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருந்த குத்தகை உரிமம் தொடர அரசு அனுமதித்தது. தற்போது வரை அந்த நிறுவனமே தேயிலை தோட்டத்தை நிர்வகித்து வருகிறது. குத்தகை காலம் 2028 முடிவடைய உள்ளது. 2028 இந்த குத்தகை ஒப்பந்தம் முடிவடைய உள்ள நிலையில பல அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில மாஞ்சோலை மக்களின் நலனுக்காக போராடிய புதிய தமிழக கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் சில கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். அதாவது பாம்பே பர்மா ட்ரேடிங் நிறுவனத்தின் குத்தகை தான் முடிவடையதை தவிர மாஞ்சோலை மக்களின் வாழ்வுரிமை ஒருபோதும் பாதிக்க கூடாது என்று தெரிவித்துள்ளார். அந்த மக்கள் வெளியேறுவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், இது கடும் கண்டனத்துக்குரியது என்று அவர் தெரிவித்துள்ளார். அந்த தொழிலாளர்கள் 4-5 தலைமுறைகளுக்கு முன்பாகவே அங்கு வேலைக்கு போனதுனால அவருடைய பல பேருக்கு பூர்வீக ஊர் என்றே அவர்களுக்கு தெரியாது. அங்கே எந்த விதமான சொத்து, அவர்கள் குடியிருப்பதற்கு வீடு கிடையாது, எதுவும் கிடையாது. அவர்கள் வாழ்விடமே இப்பொழுது மாஞ்சோலை ஆகிவிட்டது. அங்கே இருக்கக்கூடிய மாஞ்சோலை, ஊத்து, நாலுமுக்கு, காக்காச்சி, குதிரைவெட்டி என 5 பகுதிகள் தான் அவர்களுடைய பூர்வீக இடமாக மாறிவிட்டது. எப்படி மலைவாழ் மக்களுடைய இடம் அந்த பகுதி இருக்குமோ அதுபோல அவர்கள் மலைவாழ் மக்களை போன்று அவர்கள் தங்களுடைய அந்த மாஞ்சோலை பகுதியே தங்களுடைய பூர்வீக இடமாக கருதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குத்தகை முடியக்கூடிய இந்த தருணத்தில் அந்த BBTC நிர்வாகம் தனக்கு 2 கண்ணு போனா பரவாயில்ல, தொழிலாளிக்கு 1 கண்ணாவது போட்டுங்கிற ஒரு தீய நோக்கத்தோடு அவர்கள் தங்களுடைய மீண்டும் மனித உரிமை தீர்வில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். அதாவது அவர்கள் மட்டும்தான் அந்த பகுதியை விட்டு வெளியேறணுமே தவிர மாஞ்சோலை விட்டு BBTC நிர்வாகத்துக்குத்தான் குத்தகை முடிந்து விட்டதை தவிர தொழிலாளர்களுக்கு எந்த விதமான வாழ்வுரிமையும் பாதிக்கப்படவே கூடாது. எனவே தமிழ்நாடு அரசு இப்பொழுது கடந்த 2, 4, 5 மாதங்களாக BBTC நிர்வாகம் மறைமுகமாக தொழிலாளர்களுக்கு 10 வருஷம் 15 வருஷம் பணியாற்றவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நீ வெளியே போன்னு சொன்னா அவங்க 1 லட்சம் ரூபாய் கொண்டு வச்சு எங்க எங்க இருக்க முடியும்? கிராமங்களில் எங்களுக்கு வேலை கொடுங்க, எந்த விதமான இலவசமே வேண்டாம், எங்களுக்கு தொழில் மட்டும் கொடுத்தா போதுங்கிறது தான் அனைத்து சமுதாய மக்களுடைய வேண்டுகோள். ஏற்கனவே தொழிலில் இருக்கக்கூடியவர்களுடைய தொழிலை பறிப்பதற்கு BBTCக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அவர்கள் தவறான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். தமிழ்நாடு அரசு உடனடியாக BBTC நிர்வாகம் மறைமுகமாக தொழிலாளர்கள் மீது அவர்களுக்கு கணக்கு முடிச்சு நீ 1 லட்சம் வாங்கிட்டு போ, 2 லட்சம் வாங்கிட்டு போ, 3 லட்சம் வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு அவர்கள் 20 வருஷம் 30 வருஷம் சர்வீஸ் இருக்கக்கூடியவங்களெல்லாம் எந்த விதமான அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அவர்களை நிர்கதியாக வெளியேற்றுவதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது.
தமிழ்நாடு அரசு இதில் வேடிக்கை பார்க்கக்கூடாது. 4-5 தலைமுறைகளாக தேயிலை தோட்ட பணிகளை செய்த மக்கள் தற்போது வெளியேறுவதை நினைத்து பல குழப்பத்தில் உள்ளார்கள். இந்த மாஞ்சோலை மக்களின் அவல நிலை முடிவுக்கு வருமா? 4 தலைமுறையே எங்க குடியிருக்கோம். இப்போ விஆர்எஸ் கொடுத்து எங்களை வந்து அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. 2.5 லட்சம் ரூபா கொடுக்கணும் இருக்காங்க. எங்களுக்கு குடியுரிமை எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த மாதம் ரேஷன் கடையில் இங்கே அரிசி வாங்கிட்டோம். அடுத்த மாதம் நாங்கள் எங்கே வாங்க முடியும்? அதேமாரி எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு எந்த ஒரு இதாக இருந்தாலும் இந்த முகவரிக்கு தான் வரணும். அடுத்த மாதம் எங்களை இதை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த 2.5 லட்சம் ரூபா வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது. கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த வித இதுவுமே இது வரைக்கும் பண்ணதும் இல்லை, எடுத்ததும் இல்லை. அப்போ இவங்களும் எங்களை கைவிட்ட மாதிரி இருக்குது, கவர்மெண்ட்டும் எங்களை கைவிட்ட மாதிரி அந்த சூழ்நிலையில் நாங்கள் இந்த இடத்துல இன்னைக்கு இருக்கோம். எல்லா வாழ்க்கையும் நாங்கள் இங்கேயே முடிச்சிட்டோம். இதை விட்டு போங்க. கவர்மெண்ட்டாக பார்த்து ஏதாவது இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுனா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வெந்த பூமியில் போய் எப்படி வாழ போகிறோம்? ஒரு மரத்துக்கு அடிவாரத்தில் போய் இருந்தாலும் சரி, இந்த குளிர், இந்த காற்று கிடைக்காது. இந்த சாப்பாடு இங்கே வந்து டயத்துக்கு டயம் எங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் ரேஷன் அரிசி இருந்தாலும் அதை கொஞ்சம் 3 நேரமும் சுட சுட சாப்பிட்டுட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ ஊர் நாட்டுக்கு போகணுங்கும் போது அதை தாங்க முடியாத வேதனைகள். பலரின் தேநீர் சுவைக்கு காரணமாக இருந்த இந்த தொழிலாளர்கள் அட்டை பூச்சிகளுக்கு தங்களது ரத்தத்தை கொடுத்து கடுமையான சூழலுக்கு மத்தியில் குறைந்த ஊதியத்தில் சிக்கனமாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். தற்போது இந்த தோட்டங்களுடனான தொடர்பை விட்டுவிட்டு எப்படி கீழே செல்வது என்று மனக்குமுறல்களில் உள்ளார்கள். அறிமுகமில்லா காலநிலையையும் பழக்கமில்லா வேலைகளையும் செய்தாக வேண்டிய நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டு உள்ளார்கள். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 10 தினங்களாக தமிழகத்தில் ஒரு பெயர் மிகவும் கருணையோடு பேசப்பட்டு வருகிறது. அது மாஞ்சோலை. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை என்னவாகும் இதற்கு பிறகு என்பதை பற்றி தான் ஏறக்குறைய கடந்த 100 ஆண்டுகளாக 4-5 தலைமுறைகளாக அங்கே தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்து வந்த அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் முடிவுக்கு வந்துவிட்டது. ஆகையால் அவர்கள் நேற்றுடன் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். தமிழகத்தில் இலங்கையில் வந்த அகதிகளுக்கு இந்த தமிழக அரசும் இந்திய அரசும் ஒரு கருணையோடு அவர்களுக்கு சார்ந்தது. வாழ்க்கை இருப்பிடங்கள், அடிப்படை வசதிகளை ஓரளவு செய்து கொடுத்தது. ஆனால் இவர்கள் இன்று மாஞ்சோலையிலிருந்து விரட்டப்பட்டு இருக்கிறார்கள். இவர்கள் இந்திய குடிமக்கள். இவர்களுக்கு இதை தவிர வேறு தொழில் தெரியாது. ஆகவே இவர்களின் வாழ்க்கை என்னவாகும் அல்லது இவர்களின் சந்ததிகளின் வாழ்க்கை என்னவாகும் என்ற மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. ஆகவே இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கைக்கு மிகப்பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 1998 காலங்களில் நமது ஐயா டாக்டர் அவர்களுக்கு பொருளாதார விடுதலை பெற்றுக் கொடுத்தார். மிகப்பெரும் போராட்டங்களுக்கு பிறகு அது அவர்களுக்கு கிடைத்தது. இன்று அவர்கள் ஓரளவு நல்ல சம்பளத்தில் இருந்தார்கள். 50-60 ரூபாய் என்ற கூலியில் இன்று 450 ரூபாய் வருவதற்கு டாக்டர் ஐயா மட்டும்தான். ஆனால் இன்று அதுவே அவர்களுக்கு கேள்விக்குறியாகிவிட்டது. அவர்களுடைய இந்த மாஞ்சோலை தோட்ட தொழில், அவர்களுடைய வாழ்வாதாரம் முடிவுக்கு வந்துவிட்டது. இந்த மக்களை இந்த அரசு இப்படியே விட்டுவிடாமல் அவர்களுக்கு ஒரு
வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. ஆகவே இந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவும் வாழ்க்கை பின்னடைவும் ஏற்பட்டிருக்கிறது. அதை இந்த அரசு அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் சார்பாக, தமிழ் மக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். இந்த மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட புதிய தமிழகம் உறுதுணையாக இருக்கும் என்பதை டாக்டர் ஐயா அவர்கள் பலமுறை விதித்து காட்டியிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட புதிய தமிழகம் என்றென்றும் உறுதுணையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.